ஒருமுறை நான் பங்கில் இருந்த பொழுது தியானம் வழங்குவதற்காக சில துறவிகள் வந்திருந்தார்கள். தம்பதிகளாக அவர்களை வர சொன்னார்கள். தியானத்தின் கடைசி நாளில் கணவர்கள்ட்ட அந்த ஃபாதர் சொன்னாங்க, யாரெல்லாம் உங்களுடைய மனைவியை துன்புறுத்தி இருக்கிறீர்களோ, மனைவியை சரியாக நடத்தவில்லையோ, அவங்களாம் மனைவிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, காலில் விழுந்துடணும் என்று சொன்னார்கள். இது கேட்டது நானே அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அங்கிருந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். எல்லாம் ஒருத்தர் பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில கணவர்கள் தங்களுடைய மனைவியின் காலை பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேட்டார்கள். அந்த காட்சி மிக அரிய ஒரு காட்சியாக இருந்தது. ஆகவே தலைவர்கள் சீடர்களிடம் பணிவை காட்ட வேண்டும், கணவர்கள் மனைவியிடம் பணிவை காட்ட வேண்டும், ஆசிரியர்கள் மாணவர்களிடம் பணிவை காட்ட வேண்டும். அது மிகச்சிறந்த ஆளுமை. நமக்கு கீழே யார் வேலை செய்கிறார்களோ, நமக்கு கீழே யார் இருக்கிறார்களோ, யாரிடம் நமக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்களிடம் பணிவை காட்டுகின்ற பொழுது அது மிகச்சிறந்த ஆளுமை. அதான் இயேசுவுடைய ஆளுமை.